எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல தாங்க இருக்கும். அம்பத்தூர்ல உங்களுக்காக ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KKR Flamingoங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அத்திப்பேட்ல தாங்க லொகேட் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியுங்க, அம்பத்தூர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில ஒரு முக்கியமான லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனி MSC அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்லயே நமக்கு ஒன்ஸ் இந்தியா புல்ராக் இருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆம்பிட் ஐடி பார்க்குமே இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐடிக்கு ஒரு முக்கியமான ஹப் அப்படின்னே சொல்லாங்க இந்த லொகேஷன். அண்ட் இண்டஸ்ட்ரியல் வைஸ் எடுத்துட்டோம்னா நம்ம ஏசியாலேயே வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க. உங்களுக்கு ஒரே நாளில் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான லொகேஷனுங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டுக்கு ஒரு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூலு காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்குங்க. அம்பத்தூர் அப்படிங்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூலு காலேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமே கிடையாதுங்க. அண்ட் கனெக்டிவிட்டி வைஸும் சரி இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சைட் அப்படின்னு சொல்லாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே நமக்கு சென்னையோடைய பைபாஸ் ரோடு இருக்குங்க. வீடுகள் இருக்க ஒரு திக் ரெசிடென்சியல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம G Square, காசா கிராண்ட், VGN இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்ல இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இந்த KKR Flamingo பத்தி தாங்க சொல்ல போறேன். இங்க என்ன சைஸ்ல இருந்து பிளாட் இருக்கு, என்ன ஃபேசிங்ல இருக்கு, பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து பார்க்க போறாங்க. அம்பத்தூர்ல நீங்க வந்து லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் எழுதிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம இந்த KKR Flamingo பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 36 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேகமா புக்கிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால நம்ம லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா புக்கிங் ஆயிட்டு இருக்கு. 850 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. எல்லா ஃபேஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே விரும்பக்கூடிய கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இங்க அவைலபிள் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த சைட்ல ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கும் கிரவுண்ட் லெவலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி ஹைட் ஏற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் சரி உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா சைட்ல நிக்காதுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஹைட் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த KKR Flamingoல இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நமக்கு சைட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்டுக்குள்ள சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்துருச்சுங்க. என்ட்ரன்ஸ்ல நமக்கு கிராண்ட் ஆர்ச் கேட், செக்யூரிட்டி, CCTV அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்டுக்கு அப்ரோச் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடுங்க. சைட்டுக்குள்ள நமக்கு பிளாக் டாப் தார் ரோடு தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிளாக் டாப் தார் ரோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 28 ஃபீட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு பிளாட் பை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்மே பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த KKR Flamingoல இருந்து இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையோடைய பைபாஸ் ரோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அந்த பைபாஸ் ரோட நம்ம ஏறணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரவாயில் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போரூர் டோல்கேட் வரும். அந்த ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருங்கலத்தூரை வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணிடுவாங்க. நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்மே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரவாயில் பைபாஸ்ல கீழே இறங்கி நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு போனோம்னா நமக்கு சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்துருங்க. அண்ட் இந்த பைபாஸ் ரோடு வந்து நீங்க லெஃப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதாவரம் தாங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மாதாவரம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பைபாஸ் ரோடு நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்க ரெட் ஹில்ஸ், பெரியபாளையம் அந்த ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாங்க. அண்ட் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா நீங்க ஒரே ரோடு போனீங்கன்னா உங்களுக்கு திருமங்கலம், அண்ணா நகர் வந்துருங்க. நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு அயப்பாக்கம், ஆவடி கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ நம்ம சைட்ல இருந்து எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த KKR Flamingoல இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நம்ம எங்க வீடியோ பண்ணாலும் சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்து லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல இருக்கோம். சிட்டிலேயே ஒரு மேஜரான லொகேஷன்ல இருக்குங்க. ஸோ இங்க நம்ம லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லலாம் எப்படிங்க, நம்ம சைட்டுக்கு அப்படியே ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா MSC அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் தெரியுங்க, இந்தியா லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் இந்தியா புல்ராக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 100 மீட்டர்ஸ்ல தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆம்பிட் ஐடி பார்க்குங்க. அந்த ஆம்பிட் ஐடி பார்க்ல எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இங்க இருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 200-300 மீட்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஜங்ஷன் இருக்குங்க. அந்த ஜங்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெக் மஹேந்திரா இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் இங்க இருந்து உங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு TVS இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா மேஜரான கம்பெனிஸ் இருக்குங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம ஏசியாலேயே வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க. ஸோ உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐடி ரிலேட்டடும் சரி இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மேஜரான லொகேஷன் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் நமக்கு இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. இங்க இருந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமங்கலம்ங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனுமே வந்து ரீச் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த ஒன்ஸ் இந்தியா புல்ராக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நிற்குங்க. ஒரு 200 மீட்டர்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுமே இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் சரி, மாதாவரம் சரி, சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கே தாம்பரம் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இங்கேருந்து நமக்கு இந்த மாதிரியான ஸ்கூலு காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. இந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்குங்க. ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நமக்கு பிர்லா ஓப்பன் மைண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, டிஏவி பாய்ஸ் ஸ்கூல், டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூல், வேலம்மாள் வித்யாலயமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நமக்கு ரொம்பவே நியர்பைல இருக்குங்க. காலேஜ் எடுத்துக்கிட்டா டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன், வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மார்ட் ஜார்ஜியஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அன்னை வயலட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கேஆர் பாலிடெக்னிக் காலேஜ், மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பைல இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டா நமக்கு இங்கிருந்து 7 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. வானகரம்ல ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து அதே ஒரு 7 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அண்ட் இங்கிருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல நமக்கு ஸ்டெட் போர்ட் ஹாஸ்பிட்டலுமே இருக்குங்க. இந்த சரௌண்டிங்ல ஸ்டெட் போர்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நியர்பைல இருக்குங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ஸை தவிர்த்துட்டு உங்களுக்கு இந்த அம்பத்தூர் சரௌண்டிங்ல 24/7 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இங்க 850 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 77 lakhsல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பிளாட்டோட பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு 80% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லா பேங்க்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டைப் வச்சிருந்தால உங்களுக்கு பேங்க் லோனுமே வந்து ஈஸியாக கிடைச்சிருங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. இங்கே ஸ்கூல் என்ன இருக்குது, காலேஜ் என்ன இருக்குது, ஐடி கம்பெனிஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த சைட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஓனர் நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சைட்டை பற்றி எந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் சைட் விசிட் வாங்க. சைட் விசிட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குங்க. நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு லொகேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.